நீங்கள் டெய்லியும் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா? லேப்டாப் முன்னாடி மணிக்கணக்காக உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களா? அப்போது உங்கள் ஸ்பைனும் ஸ்லோவாக டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுமா? பேக் பெயின், பேட் போஸ்டர், ஈவன் ஹைட் க்ரோத் ஸ்லோ ஆகிறதெல்லாம் ஸ்பைன் டைட் ஆனால் தான் நடக்கும். பட் குட் நியூஸ் என்னென்னா, டெய்லியும் இந்த 5 சிம்பிள் ஸ்பைன் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக, ஃப்ளெக்சிபிளாக அண்டு பெயின் ஃப்ரீயாக ஆகும். இந்த வீடியோவில் நான் 5 பவர்ஃபுல் ஸ்பைன் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். டெய்லியும் பண்ணிங்கன்னா உங்கள் போஸ்டர், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு கான்ஃபிடென்ட் லெவல் கூட சேஞ்ச் ஆகும். வீடியோ எண்டில் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டு வர. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் கேட் கவ் ஸ்ட்ரெச்சஸ். இது ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண பெஸ்ட்டு எக்ஸசைஸ். ஃப்ளோரில் மேட் போட்டு ஹேண்ட்ஸ் அண்ட் நீயை பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக பேக்கை ரவுண்ட் பண்ணுங்கள். கேட் போஸ்டர். நெக்ஸ்ட்டு செஸ்ட்டை ஃபார்வர்டில் புஷ் பண்ணி பேக்கை பெண்ட் பண்ணுங்கள். கவ் போஸ்டர். இந்த மூமெண்ட்டை ஸ்லோவாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. 5 to 15 ரெப்டேஷன் பண்ணுங்கள். 3 செட். பெனிஃபிட். இது பண்ணுறதுனால பெனிஃபிட் என்னென்னா, ஃபைன் மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், பேக் ஸ்டிஃப்னஸ் ரெடியூஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ் கோப்ரா ஸ்ட்ரெச். இது லோயர் பேக் அண்டு ஸ்பைன் எக்ஸ்டென்ஷனுக்கு சூப்பர் எக்ஸசைஸ். ஃப்ளோரில் குப்பரை படுத்துட்டு ஹேண்ட்ஸ் அண்ட் செஸ்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு ஸ்லோவாக அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹிப்ஸ் அண்ட் லெக்ஸ் ஃப்ளோரில் இருக்கணும். இதோ இப்படி 5 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 3 செட்டு. இது பண்ணுறதுனால பெனிஃபிட் என்னென்னா, லோயர் பாடி ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், போஸ்டர் கரெக்ட் ஆகும். தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்டு. ஸ்ட்ரைட்டாக நின்று ஸ்லோவாக ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸை வச்சு டோஸை டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 15 to 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். 3 செட்டு. இது பண்ணிங்கன்னா என்னெல்லாம் பெனிஃபிட்டாக கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸ்பைன் ஸ்ட்ரெச் ஆகும், ஆம்ஸ்ட்ரிங்கிங் ஃப்ளெக்சிபிள் ஆகும், பாடி டென்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஃபோர்த் எக்ஸசைஸ் டெட் ஹேங் ஆர் ஹேங்கிங் ஸ்ட்ரெச். இது ஸ்பைன் லென்த்தன் பண்ண பவர்ஃபுல் எக்ஸசைஸ். புல் பாரில் ஹேங் பண்ணுங்கள். பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கிராவிட்டி உங்கள் ஸ்பைனை நேச்சுரலாக ஸ்ட்ரெச் பண்ணும். 10 to 20 செகண்ட் ஹேங் பண்ணுங்கள். 3 செட்டு. இது பண்ணிங்கன்னா என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பைன் டீகம்ப்ரஸ் ஆகும், போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும், ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ் சைல்டு போஸ். இது ஸ்பைனை ரிலாக்ஸ் பண்ண பெஸ்ட் யோகா ஸ்ட்ரெச்சு. நீஸில் உட்காந்து பாடியை ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுங்கள். ஹேண்டை ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃபோர்ஹெட்டால் ஃப்ளோரை டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியே 20 to 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். 3 செட்டு. இதோட பெனிஃபிட் என்னென்னா, ஸ்பைன் டீகம்ப்ரஸ் ஆகும், பேக் டென்ஷன் ரெடியூஸ் ஆகும், மைண்டு கிளாம் ஆகும். லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தரேன்னு சொன்னேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா டெய்லி மார்னிங் ஆர் ஈவினிங் ரெகுலராக பண்ணுங்கள். கன்ஸ்டன்சி இஸ் வே டு சக்ஸஸ். நீங்கள் ரெகுலராக பண்ணால் தான் உங்கள் நல்ல ரிசல்ட்டை வேகமாக பார்க்க முடியும். செகண்டு, சடனாக மூமெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இன்ஜுரிஸை தவிர்க்கலாம். நீங்கள் வேகமாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்ஜுரி ஆக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸ்லோ ஒன் கண்ட்ரோலாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 2 to 3 வீக்ஸில் நீங்களே டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்பைன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் டெய்லியும் 5 to 10 மினிட்ஸ் ஸ்பைன் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் ஸ்பைன் ஸ்ட்ராங்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸுக்கு. Stay disciplined, stay strong. See you in the next video.